Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Oneplus அப்படினாலே கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாய்ஸ் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஃபிளாக்ஷிப்ல தான்ப்பா மொபைல் வந்து Oneplusல லான்ச் பண்ணுவாங்கன்ற ஃபீல் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நார்ட் அப்படின்ற ஒரு சீரிஸை கொண்டு வந்துட்டு அப்படியே 35,000 25,000 இப்போ 20,000 அப்படின்ற லெவல்ல வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி Oneplus நார்ட் CE2 lite அப்படின்ற ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களோட பட்ஜெட் 20,000 ரூபாய்க்கு எனக்கு Oneplus-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் Oneplus-ல எதிர்பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா, என்னெல்லாம் மிஸ் ஆகுது, ஒர்த்தா இல்லை அப்படின்ற என்னோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக குட்டியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் நல்லாவே கொடுத்தது. கையில் எடுத்து பார்க்கும்போது 195 கிராம் வெயிட்டும் 8.5 mm திக்னஸும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வெயிட் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்வாக கொடுத்துருக்கனால கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. பேக் சைட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ டைட் அப்படின்ற கலர் தான். இதுலேயே வந்து பிளாக் டஸ்க் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. ஆக்சுவலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது பெரிய லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளைனாக மேட் ஃபினிஷில் டிசைன் கொடுத்துட்டு அண்ட் கேமரா பம்ப் இருக்க ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் ஆட் பண்ண மாதிரி சொரசொரப்பாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து காட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவான ஒரு டிசைன் தான். சிங்கிள் கனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு காம்பாக்டான ஃபீல் தான் கொடுக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.59 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. பட் அடாப்டிவ் டைப்பில் வந்துட்டு நமக்கு ஆட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இல்லை. ஒன்று 60Hzல ரன் ஆகிற மாதிரி இல்லை 120Hzல ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன குறையாக தோணுது. அண்ட் அதை தாண்டி பீக் பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்றது வந்து எங்கேயும் பெருசாக வந்து கொடுக்கல. பட் இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி டைரக்ட் சன்லைட்டில் கூட ஓரளவுக்கு நல்லாவே வந்து பிரைட்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. இந்த இடத்துல அமோலட் டிஸ்பிளே இல்லாதது ஒரு சின்ன குறை தான். என்னதான் எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தாண்டி வீவிங் ஆங்கிள் ஓவராலாக டிஸ்பிளே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் Oneplus டிவைஸ் வாங்கினதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இப்போ கிடையாது. முன்னாடிலாம் வாங்கினதுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்றது வந்து மெயினாக இருந்தது. பட் இன்னைக்கு நிலைமைக்கு அது பட்ஜெட் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்த உடனே அதுவும் ஒரு நார்மலான ஓஎஸ்க்கான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ரொம்ப பிரம்மாண்டம்லாம் சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ் 12.1 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. மோஸ்ட்லி அதில் இருக்கக்கூடிய இந்த Android 12க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட 9 Pro இருக்குது. பட் அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்குது. பட் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லாத எந்த ஒரு ஆப்ஸும் பெருசாக இல்லை. அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலுமே கொடுக்கும் இந்த ஒரு ஓஎஸ். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் போன மாதம் மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு கண்டினியூவாக கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். கூட வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டோட அப்டேட்டும் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மொபைல் வாங்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒரு குறையாக தோன்றது என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் செட்டப் தான். சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அது ஒரு குறையாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் 2 சிம் கார்டு போடலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை டியூவல் சிம் ஸ்லாட் கொடுக்காம ஹைப்ரிட் கொடுத்தது நல்ல ஒரு ஃபீலாக வந்து கொடுக்குது. ஸோ இன்னொரு குறையாக தோன்றது என்ன அப்படின்னா Oneplus இந்த மாதிரி பட்ஜெட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுலையும் அலாட் ஸ்லைடர் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எம்ஐலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி ஐஆர் பிளாஸ்டர்லாம் வந்து ரெகுலராக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணக்கூடிய டிவைஸ்லையும் அலாட் ஸ்லைடர் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்கும். அது ஒரு சின்ன குறையாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் சோனி IMX 471 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியலாக சொல்லணும் அப்படின்னா 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா ஒன்று தான். அதை தாண்டி பார்க்கும்போது 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ ஃபோட்டோலாம் அந்த அளவுக்கு
அளவுக்கு நல்லா இல்லை. ஓவராலாக ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது பியூட்டி மோடாக இருக்கட்டும் இல்லை ஓவரால் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போதும் 1080p 30 fps தான் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் 60 fps இந்த மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுவும் எனக்கு ஒரு குறையாக தான் தோணுது. நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ண இதில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லாருமே இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக் இந்த மாதிரிலாம் செட் பண்ணலை. பட் வழுக்க டைமை செட் பண்ணிடணும் போலேயே அப்படின்னு ஃபீல் வந்தது. எதனால அப்படின்னா நார்மலாக பேட்டர்ன் லாக் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே கைக்கு கிட்ட இருந்தது அப்படின்னா ஈஸியாக போட முடியும். இது டாப்பில் இந்த மாதிரி மேலே போய் வச்சிருக்காங்க. அதனால பேட்டர்ன் லாக் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது ரியலாக ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அட்லீஸ்ட் செட்டிங்ஸ்லனாவது ஏதாவது டாப்பில் இருக்கிற பாட்டம் கொண்டு வர மாதிரி இருக்குமான்னு தேடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு முதல்ல எப்படா நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவும் நல்லா தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஃபேஸ் அண்ட் லாக்குமே வந்து செட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ப்ராசரோட நேமே நான் சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலாக 20,000 ரூபாய் இதோட பட்ஜெட் அப்படின்னும் போது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வரக்கூடிய டிவைஸ் இந்த 20,000 ரூபாய் ரேஞ்சில் வரக்கூடிய டிவைஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கேம் பிளே வந்து பண்ண முடியுது. அண்ட் எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் நான் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ரெண்டாவது முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூவும் எந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து பார்க்கல. ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் டிவைஸில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் ரியலாகவே இது ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லா ஃபோன்ஸ்லையுமே இந்த விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2GB இல்லை 3GB 5GB வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னும் போது 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அதுவே 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 20 minutes இந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நான் பேசிக்காக நார்மல் யூஸ் தான் இதில் வந்து பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக வந்து பேட்டரி லைஃப் வருது. அண்ட் ஃபைனலாக இந்த மொபைல் வாங்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னெல்லாம் இல்லை அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்குது. ஓவராலாக வந்துட்டு பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் பிளே பண்ணுற அளவுக்கு தாராளமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய 695 ப்ராசர் போட்டிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் Android 12 இவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே லேட்டஸ்ட் அப்டேட்டோட உங்களுக்கு இதுவுமே வந்து கிடைக்குது. எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸுமே இல்லாமல். ஸோ ஓவரால் பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெயிட் பேலன்ஸ்லாம் நல்லா பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அதே சமயம் குறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது எப்பயும் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காம சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தது ஒரு சின்ன குறையாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் கூட ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறது சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து மிஸ் ஆகுது. எனக்கு கண்டிப்பாக அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வேணும் அப்படின்னாலும் அடுத்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 6 பேண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் இதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா Realme 9 Pro வந்து அவைலபிளில் தான் இருக்குது. ஸ்பெக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தோட ஸ்பெக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஸ்பெக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகாபிக்சல் கேமரா வந்து அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்படியே தான் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த OnePlus ஆக்சிஜன் ஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா OnePlus கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிளியராக வேணும்னு எதிர்பார்க்குறீங்கனாலும் இதை சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ வேறு என்னெல்லாம் ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் அண்டர் 20K வீடியோ வந்து போட்டிருக்கோம். 20,000க்கு நல்லா பெஸ்ட் ஃபோன் இருக்குன்னு. அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.